வணக்கம். தினகரன் பேசுகிறேன். கலிஃபோர்னியா எப்பவுமே அது அஃபெக்டட் ஸ்டேட்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 50 மாநிலங்களில் இந்த மாநிலம் மட்டும் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும். இப்போ நடந்தது கூட பார்த்திங்கன்னா நிறைய ஃபேட்டல், நிறைய ஃபயர், அரசாங்கத்தால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை. பட் இதைவிட மோசமானதொரு நிலைமை 2018 வெரி வேர்ஸ்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் யூஎஸ் என்று சொல்வார்கள். ஏன்னா 18,000 ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பெர்மனண்ட் ஸ்ட்ரக்சர்ஸே அழிந்து போனது 2018. இப்போ அதை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ 10,000மோ 8,000மோ தான் சொல்கிறாங்க. ஒரு 100 பேர் மடிந்து போயிருப்பார்கள், ஒரு 100 பேர் காயமடைந்திருப்பார்கள். இது எப்போவுமே நடக்கிற ரீசன் அங்கே இருக்கக்கூடிய வைல்ட் ஃபயர், அந்த காடுகளில் ஏற்படும் தீ, எர்த்குவேக்கு, ஃப்ளட்ஸு, இந்த லேண்ட்ஸ்லைட்ஸு, மட்ஸ்லைட்ஸ்ன்றாங்க. அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் ஹில்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஓஷன், அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை, அது எப்பொழுதுமே ஜிக்ராஃபிக்கலாக இந்த ஜியாலஜிஸ்ட் சொல்வது டிசாஸ்டர் ப்ரோன் ஸ்டேட்ஸ் என்று தான் கலிஃபோர்னியாவை எப்பொழுதுமே அழைப்பார்கள். இது 31வது ஸ்டேட்டாக இணைத்து கொள்ளப்பட்ட போதும் இந்த ஆரம்பத்தில் இருந்த 5-6 ஸ்டேட்ஸில் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு 18ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு மாநிலம் அல்ல. பெரும்பாலும் மெக்சிகோவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 10 மாநிலங்களில் இது கூட ஒரு மாநிலம் என்றே அடியேன் கோடிட்டு காட்டுகிறேன். அதை வரலாற்று பூர்வமாக படித்ததனால் இதை தங்களுடன் பரிமாறிக்கொள்ளுகிறேன். 1850 தான் 31வது மாநிலமாக கலிஃபோர்னியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இணைக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலமாக அங்கங்கே இணைச்சி தான் 50 மாநிலமாக வந்தது. இது 1850 நடந்தது. இருந்த போதிலும் இன்றளவிலும் இப்போ நீங்கள் சொல்லலாம் வாஷிங்டன் டிசி, கொலம்பியா, மேசாச்சூசெட்ஸ், சோ மெனி ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் இருந்த போதிலும் நியூயார்க் இது மிக மிக முக்கியமானதொரு மாநிலம், மிக மிக பெரிய மாநிலம், மிக மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மாநிலம், அதிகமான வருவாய் உள்ள மாநிலம், வெரி ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அங்கே வண்டி ஓட்டணுன்னாவே அடியேனுக்கு ஒரு அனுபவம் கூட ஒரு நாள் உண்டு. அதில் ஊர்ந்து தான் போக வேண்டுமே ஒழிய காரில் விரைந்து போக முடியாத ஒரு நிலைமை தான். கலிஃபோர்னியாவில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் திக்கஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் என்ன சொல்ல முடியும், அமெரிக்காவில் அதிகமான மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு அந்த மாநிலம், குறிப்பிட்ட அந்த ஒரு மாநிலம் தான் அது. இங்கே அழிவு ஏற்படுது, இருந்தாலும் மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள், அங்கே செட்டில் ஆகுறாங்க. அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. பட் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னா கலிஃபோர்னியா வந்தால் தான் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். நாம் பார்த்த வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் அதிகமாக வலம் வந்த மாநிலம் கலிஃபோர்னியா மாநிலம் என்றே அடியேன் கருதுகின்றேன். ஏன்னா நானும் ஃப்ரீக்வெண்ட் ஒரு 4 முறை போயிட்டு வந்திருப்பேன். ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பர்மனன்ட் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்வது புரியும் என்றே நினைக்கிறேன். வாஷிங்டன் டிசி, நியூயார்க்கு இங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கல. ரிச்சஸ்ட் அந்த ஒரு ஸ்டேட்டாகவே கருதுகின்றேன். ஏன்னா ஹாலிவுட் ஆக்டர்ஸ், ஹாலிவுட் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஹாலிவுட் டைரக்டர்ஸ் அனைவருமே அங்கே தான் தங்குகின்றனர். பெரிய பெரிய மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸ், லைக் நம்ம இப்போ எலெக்டாக இருக்காருங்களே பிரசிடெண்ட் எலெக்ட் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களுக்கு கூட பெரிய பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கின்ற இடம் கலிஃபோர்னியா தான். இது என்ன பண்ண முடியும், அவங்களுக்காக நம்ம வருத்தப்படலாமே ஒழிய இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்குது பாருங்கள், இதை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களால் கூட அது தடுக்க முடியவில்லை. இதை தங்களுடன் பரிமாறிக்கொள்ளவே இப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இருந்தால் தான் மற்றவங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எனக்கு தெரிந்த சில நாலெட்ஜை தட் ஐ ஆம் ஷேரிங் வித் சம் ஆஃப் மை, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அது சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுன்றதை விட சம் ஆஃப் மை இந்த வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அவங்களுக்கும் இந்த ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாமே எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு நான் அந்த குளோபல் ஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணதுனால
இதிலெல்லாம் அடியனுக்கு ஆர்வம் உண்டு என்று மட்டும் சொல்லி அதை மட்டும் பேச முடியும் என்னால். சயின்ஸோ மேக்ஸோ ஐ ஆம் ஜீரோ. நன்றியுடனும் அவங்க மக்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன ப்ரேயர் தான் பண்ண முடியும். அவங்களாம் நல்லபடியாக இருக்குன்னா நம்முடைய வீட்டில் இருந்தே பல பேர் அமெரிக்காவுக்கு போய் அங்கே படிக்கிறாங்க, ஏர்னிங் பண்ணுறாங்க, அந்த பொருளாதாரம் தேடி போகின்றார்கள். அவர்கள் எல்லோருமே நலம் பெற்று நலமுடன் வாழ்ந்து கலிஃபோர்னியாவில் நிறைய பேர் இருக்காங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில். அவங்க எல்லாருமே நலமுடன் வீடு திரும்பி அந்த வளமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மட்டும் அந்த இறையை நோக்கி பிரார்த்தித்து நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன்.